ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு TNPSC. நான் உங்கள் வெங்கட். இந்த வீடியோ பதிவு முழுக்க 2026 குரூப் 4க்கு நம்ம பேட்சில் ஜாயின் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கான வீடியோ பதிவு தான். இதில் ரொம்ப முக்கியமான தகவல் தான் நம்ம பேச போகிறோம். ஓகேங்களா, டிஸ்கஸ் பண்ணக்கூடிய தகவல் ரொம்ப முக்கியமான தகவல். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா, நேற்று இந்த நியூஸ் நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஒரு சில பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சில பேர்த்துக்கு இன்னும் தெரியாமல் கூட இருக்கலாம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பேட்ச் அப்படின்றது உங்களுக்கு டெலிகிராமில் ரன் ஆகக்கூடியது தான். இந்த டெலிகிராம் ஆப் இப்போ பேன் பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் பேன் பண்ணியிருக்காங்க. இது நம்ம ஒரு பயப்படக்கூடிய ஒரு விஷயம் ஒன்றும் கிடையாது. எதற்காக பேன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் நீட் எக்ஸாம் நடந்துச்சு இல்லைங்களா, அந்த நீட் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டெலிகிராமில் லீக் ஆனதுனால இப்போ செகண்ட் டைம் இந்த நீட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு சேஃப்டி ப்ரிகாஷனாக பார்த்தீங்கன்னா அந்த டெலிகிராம் ஆப்பை ஒரு வாரத்திற்கு மட்டும் பேன் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஸோ அதற்கப்புறம் நமக்கு தொடர்ந்து செயல்பட தொடங்கும் இந்த டெலிகிராம் ஆப். எப்போ வரைக்கும் இது பேன் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 22ஆம் தேதி வரைக்கும். இன்றைக்கி ஜூன் 17ஆம் தேதி. இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5-6 நாள் அதிகபட்சம். அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு டெலிகிராம் ஆப்பு தொடர்ந்து செயல்பட தான் போகுது. ஆல்ரெடி நம்ம பேட்சில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஆட் ஆகி தான் இருக்கீங்க. ஸோ அவங்களுக்கு உண்டான அந்தந்த தகவல்கள் அப்படின்றது நம்ம ஸ்கெடியூல் பிரகாரம் உங்களுக்கு அடுத்தடுத்து போக தான் போகுது. ஓகேங்களா, ஸோ இப்போ பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸு எந்தெந்த பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸு என்னென்ன கேட்டகரியில் இருக்கீங்க, ஸோ இந்த வாரத்தை நீங்கள் எப்படி படிக்கலாம் அப்படின்ற விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ இந்த விஷயம் கிளியராகிங்க. ஃபஸ்ட்டு நமக்கு ஜூன் 22ஆம் தேதி வரைக்கும் டெலிகிராம் ஆப் ஒர்க் ஆகாது. அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜூன் 23ஆம் தேதியிலேருந்து நீங்கள் டெலிகிராம் ஒர்க் ஆகும். ஸோ நான் மீன்ஸ் நான் அந்த ஸ்கெடியூல் வைஸ் நாங்கள் கொடுக்கக்கூடிய கிளாஸ் வீடியோஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களை சேரும். நீங்கள் எப்பயும் போல் படிக்க ஆரம்பிச்சிக்கலாம். ஓகேங்களா, ஸோ டெஸ்ட் கொஷின்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னாக எப்பயும் போல் வர ஆரம்பிச்சிடும். இந்த இடையூறு அப்படின்றது ஒரு 5-6 நாளைக்கு தான். ஓகேங்களா, ஸோ இதை நம்ம மேனேஜ் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஓகே, ஸோ நம்ம பேட்ச் பாருங்கள், வெற்றி கொண்டான் பேட்சை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்கெடியூல் டெஸ்ட்டு கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். ஓகேங்களா, ஸ்கெடியூல் டெஸ்ட் முடிச்சாச்சு. யூனிட் வைஸ் ரிவிஷன், ஃபஸ்ட்டு யூனிட் வைஸ் ரிவிஷன் நீங்கள் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அதற்கான தேர்வு தான் பார்த்திங்கன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு வரதாக இருந்திருக்கும். பட் இப்போ இந்த என்ன சொல்கிறது, ஒரு தடையின் காரணமாக பார்த்திங்கன்னா இந்த போர்ஷனை நீங்கள் அப்படியே ரிவிஷன் கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருங்க. ஓகே, நீங்கள் எல்லா நோட்ஸும் உங்கள் கையில் இருக்குது. கம்ப்ளீட்டாக பொது தமிழுக்காகட்டும், அதே மாதிரி உங்களுக்கு மேக்ஸுக்காகட்டும், ஜிஎஸ்க்காகட்டும் எல்லா நோட்ஸும் உங்கள் கையில் இருக்குது. ஸோ நீங்கள் ரிவிஷனை இன்னொரு வாரத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்த்திங்க அப்படின்னா இந்த யூனிட் வைஸ் ரிவிஷன்றதை நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஒரு வாரம் நமக்கு தள்ளி போகுது இந்த ஒரு டெலிகிராம் ஆப்போடைய இஷ்யூ காரணமாக. ஓகேங்களா, ஸோ மற்றபடி ஒன்றுமே கிடையாது. உங்கள் கையில் எல்லா நோட்ஸும் இருக்குது. நீங்கள் தொடர்ந்து கையில் இருக்கக்கூடிய நோட்ஸை வச்சு நீங்கள் ரிவிஷன் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஆல்ரெடி ரிவிஷனில் தான் இருப்பீங்க. இன்னும் தொடர்ந்து ஒரு வாரத்துக்கு பண்ணிங்கன்னா முடிஞ்சது. ஓகேங்களா, ஸோ இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் வீக் நம்ம அந்த ரிவிஷனுக்கு போயிடலாம். ஓகேங்களா, ஸோ மற்றபடி நம்ம யூடியூப்பில் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வரும். ஓகேங்களா, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இலக்கை நோக்கி பேட்சுக்கு பார்த்திங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு ரிவிஷன் வாரம் தான். ஓகேங்களா, ஆல்ரெடியே பார்த்திங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு ரிவிஷன் வீக் தான். அதனால் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த டெலிகிராம் விஷயத்தை பற்றி நீங்கள் யோசிக்கணுன்ற அவசியமும் இல்லை. ஆல்ரெடி உங்கள் கையில் மெட்டீரியல்ஸ் இருக்கும், அதை வச்சு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க. இந்த வாரம் ரிவிஷன் அப்படின்றது உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் அந்த ரிவிஷன் டெஸ்ட் அப்படின்றது வரும். ரொம்ப சிம்பிள். ஓகேவா, ஸோ ஒரு மெட்டீரியல் வரல, நம்ம படிக்காமல் இருக்கோம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. உங்கள் கையில் எல்லாமே இருக்குது. இது முழுக்க ரிவிஷன் வாரமாக தான் இந்த வாரம் இருக்குது. அதனால் தேவையில்லாத சிந்தனைக்கெல்லாம் இது பண்ணாமல் ப்ராப்பராக ரிவிஷன் பண்ணுங்கள். நம்ம இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நடக்க வேண்டிய ரிவிஷனை நெக்ஸ்ட்டு ஞாயிற்றுக்கிழமை சண்டே நம்ம இந்த ரிவிஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ரிவிஷன் டெஸ்ட் நம்ம கண்டக்ட் பண்ணிக்கலாம். ஒரு வாரம் ப்ரோக்ராம் கொஞ்சம் எலங்கேட் ஆகும். அதை நம்ம பின்னாடி மேனேஜ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா, ஓகே. அடுத்து பார்த்திங்கன்னா 1001 பேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் ரிவிஷன். ஓகேங்களா, இந்த வீக் உங்களுக்கு ஸ்கெடியூல் டெஸ்ட்டு, நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு ரிவிஷன் வாரமாக இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுறீங்க, நீங்கள் இந்த வாரமே பார்த்திங்கன்னா நமக்கு எப்போயுமே நம்மளுடைய ரிவிஷன் அப்படின்றது எப்படி உங்களுக்கு தெரியும். ஸ்கெடியூல் 1லேருந்து கடைசி எந்த ஸ்கெடியூல் வரைக்கும் நம்ம முடிச்சிருக்கோமோ மொத்த ஸ்கெடியூலுக்குமே தான் நம்ம ரிவிஷன் அப்படின்றது பண்ணுவோம். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அட்வான்ஸாகவே இப்போ உங்கள் கையில் எல்லா மெட்டீரியல்ஸும் இருக்குது. ஸோ ஈவன் இந்த வார ஸ்கெடியூலுக்கான மெட்டீரியலும் உங்களுக்கு எல்லாமே உங்கள் கைக்கு கிடச்சிருக்கும். ஓகேங்களா, அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ரிவிஷனை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீக் வரக்கூடிய ரிவிஷனை எப்போவே ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஸோ நம்ம அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்றத நம்ம ஒன்ஸ் டெலிகிராம் நமக்கு ஆப் ஓப்பன் ஆனதுன்னு அந்த இடத்துல நான் இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ நீங்கள் இப்போ நீங்களும் பண்ண வேண்டியது என்னென்னா 1 to 18 ஸ்கெடியூல்ஸ்க்கான ரிவிஷன் நீங்கள் பண்ணுங்கள்.
வெல்வம் பேட்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கும் ரிவிஷன் தான் ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்கெடியூல் வரைக்குமே உங்களுக்கு மெட்டீரியல் எல்லாமே அனுப்பியாச்சு. ஒரு சில பேர் வந்து அந்த மெட்டீரியல்ஸ் டவுன்லோட் பண்ணியிருக்கலாம், ஒரு சில பேர் டவுன்லோட் பண்ணாமல் இருக்கலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எது வரைக்கும் டவுன்லோட் பண்ணியிருக்கீங்களோ, இப்போ ஒரு 3 ஸ்கெடியூலுக்கு தான் மெட்டீரியல் டவுன்லோட் பண்ணியிருக்கீங்க, இல்லை 2 ஸ்கெடியூலுக்கு தான் மெட்டீரியல் டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கையில் இருக்கக்கூடிய மெட்டீரியலை ரிவிஷன் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு ரிவிஷன் வாரம் தான். எப்படி இருந்தாலும் அடுத்த வாரம் நீங்கள் அதை படிக்க தான் போகிறீங்க. அதை இப்போவே இந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா அதை ரிவிஷன் பண்ணிக்கிங்க ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வீக் நமக்கு அந்த ரிவிஷன் வாரத்தில் கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த இந்த வாரத்தில் என்ன ஸ்கெடியூல் வருதோ அதை நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி நம்ம கொண்டு போய்க்கலாம். ஸோ இப்போதைக்கு இந்த வீடியோ வகையிலாக உங்களுக்கு சொல்லக்கூடிய தகவல் என்னென்னா, இந்த ஒரு டெலிகிராம் ஆப்போடைய இஷ்யூ அப்படின்றது உங்களுடைய ஸ்டடீஸை எந்த வகையிலையும் பாதிக்கக்கூடாது. ஸோ அதற்காக இப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெற்றி கொண்டான் ஆகட்டும், இலக்கை நோக்கி ஆகட்டும், 2 பேர்த்துக்குமே ரிவிஷன் வாரம் தான். ஸோ உங்களுக்கு எந்த ஒரு ட்ரபிளும் இருக்க போகிறதில்ல. நீங்கள் அதை நீட்டாக ரிவிஷனுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கிங்க இந்த கேப்பை. 1000 ஒருவன் வெல்வோம் இவங்க 2 பேர்த்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீக் ரிவிஷன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கையில் என்ன விஷயங்கள் உங்கள் கையில் இருக்கோ அதை வச்சு நெக்ஸ்ட் வீக் ரிவிஷனுக்கு எப்போயே சைமல்டேனியஸாக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க ஓகேவா. ரொம்ப கிளியராக இருங்க. நெக்ஸ்ட்டு ஜூன் 22 இந்த பேன் முடிஞ்சோடனையும் ஜூன் 23 நமக்கு டெலிகிராம் ஆப் ஓப்பன் ஆகும். அப்போ திருப்பி உங்களுக்கு அந்த ஆப் எல்லாமே நம்மளுடைய பேட்சோடைய டெலிகிராம் சேனல், மெட்டீரியல் டெலிகிராம் சேனல் ஆகட்டும், இல்லை வீடியோ கிளாஸோடைய டெலிகிராம் சேனல் ஆகட்டும், எல்லாமே உங்களுக்கு ப்ராப்பராக ஓப்பன் ஆகும். அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் எப்பயும் போல் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ எந்த குழப்பமும் வேண்டாம், எந்த ஒரு பயமும் வேண்டாம், தேவையில்லாத சிந்தனைகள், பீதி அடைகிறது, திருப்பி வராது, இந்த மாதிரி எந்த ஒரு சிந்தனையும் வேணாம். ரொம்ப மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கக்கூடிய டைமை தொடர்ந்து படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ இன்னொரு மெயினாக ஒரு விஷயம், இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் ஓகேங்களா. ஒரு வாட்ஸ்அப் சேனல் நம்ம நேற்று வந்து இந்த இஷ்யூ வருது அப்படின்றதுனால ஒன்று க்ரியேட் பண்ணியிருந்தோம். அதுக்கான லிங்க்கு நம்ம நேற்று ஈவினிங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லோடைய பேட்ச் டெலிகிராம் சேனல்லையும் கொடுத்துருந்தோம் ஓகேங்களா. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் பார்த்து அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுறதுக்குள்ளேயே வந்து இந்த டெலிகிராம் அப்படின்றது பேன் ஆனதுனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸால் ஜாயின் பண்ண முடியல. ஸோ அதனால் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் நான் தரேன். ஸோ எல்லோரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏதோ ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா அதில் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனலில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ நல்லபடியாக படிங்க, கான்ஃபிடண்ட்டாக படிங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.